புதுவையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. 2024 ஆண்டு சர்வதேச இளைஞர் தினம். 3 பேருக்கு இளம் சமூக மாற்ற தலைவர் விருது வழங்கினார் கலெக்டர். தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. கொசுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியானது மத்திய அரசின் INCRC அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் கொசு தொல்லை கட்டுப்படுத்தவும் கொசுக்களினால் பரவும் நோய்களான டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா முதலான நோய்களை கட்டுப்படுத்தவும் இது தொடர்பான விழிப்புணர்வினை மக்களுக்கு ஏற்படுத்தவும் புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் சிறிய வழிகாட்டுதலின்படி புதுவை உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொசு உற்பத்தி அதிகரிக்கும் தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள், மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்ட இந்த இடங்களில் ட்ரோன் இயந்திரம் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இந்த திட்டம் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. கொசுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியானது மத்திய அரசின் INCRC அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, விடவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் செயற்பொறியாளர்கள், புதுவை உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி பொறியாளர்கள், நகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து 2024 ஆண்டு சர்வதேச இளைஞர் தின விழாவை கொண்டாடியது. உள்ளூர் செயல்பாடு உலக மாற்றம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் புதுவை பல்கலைக்கழகம் இணைந்து 2024 ஆண்டு சர்வதேச இளைஞர்கள் தின விழாவை புதுவை பல்கலைக்கழக அரங்கத்தில் நடத்தியது. இந்த விழாவில் 2024 ஆண்டிற்கான இளம் சமூக மாற்ற தலைவர் விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனால், சென்னையை சார்ந்த பெனிஷா, மதுரையை சார்ந்த அணியும், அறக்கட்டளை நிறுவனர் அழகுஜெகன், நெய்வேலியை சார்ந்த ஃபியூச்சர் ஏரா அமைப்பின் இணை இயக்குனர் ஈஸ்வர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான இணைய குற்றங்களை குறைக்கும் விதமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு திட்டத்தை புதுவை அரசு செயலர் முத்தம்மா அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக விடவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், புதுவை பல்கலைக்கழக மின்னணு ஊடகத்துறை துணை பேராசிரியர் ராதிகா கண்ணா கலந்து கொண்டனர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி புதுவை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுவை, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் 75 கிலோ, 80 மற்றும் 80க்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆணழகன் போட்டி என 3 பிரிவுகளாகவும், இதே போன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் 60 கிலோ, 70 கிலோ மற்றும் 80 கிலோ என 3 பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ், மிஸ்டர் புதுச்சேரியாக புதுவையை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையும், மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு 40,000 ரூபாய் ரொக்கமும் விருது மற்றும் சான்றிதழ் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வழங்கி கௌரவித்தார். கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்டம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பயிற்சி பட்டறை மிஷன் வீதியில் உள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ், மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த கண்டன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பூத் வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து
சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்தார். தேமுதிக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் புதுச்சேரி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என கேப்டன் பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி நிர்வாகிகள் சபதம் மேற்கொண்டனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி பொருளாளர் கலிக ஏழுமலை தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பூத்தரை கிராமத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய சகோதர வாழ்வு மையத்தில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றியவர்கள் முதியவர்களுக்கு காலை உணவு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுவையில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் இவர்களது சார்பில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதி துணை செயலாளர் பிரபு என்கின்ற பிரபாகர் மற்றும் பாஸ்கர் விஸ்வநாதன், உருளைன்பேட்டை தொகுதி ஜெரால், இந்திரா நகர் தொகுதி தமிழ்மணி, ரமேஷ், மணவெளி தொகுதி பூமிநாதன், கேப்டன் துரை, ஜெயக்குமார், மண்ணடிப்பட்டு தொகுதி தனஞ்செழியன், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான தேமுதிக மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திருநாவுக்கரசு உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பிறந்த நாளை எப்பொழுதும் வறுமை ஒழிப்பு தினமாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் கே ஹர்ஷ்வர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் சன் குரூப் உரிமையாளர்கள் சத்யமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமைகள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிருத்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்தினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்தினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. முன்னதாக நினைவு சின்னத்திற்கு முன் முன்னாள் ராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்று வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். தூய்மை மற்றும் பசுமை இயக்க உறுப்பினர்கள் பசுமையான மற்றும் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்குவதில் புதுவை அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்தினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நகராட்சி ஊழியர்களின் உதவியோடு விரைந்து முடித்து நடவடிக்கை எடுத்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிவாய் தோட்டத்தில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து பாதாள சாக்கடை அடைப்பு சம்பந்தமாக புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரியப்படுத்தினார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாதாள வடிகால் அடைப்பை சுத்திகரிப்பு வாகனம் கொண்டு விரைவாக அடைப்புகள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொடுத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கடல் நீச்சல் போட்டிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். கடல் நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுவையில் கடல் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தென்னிந்தியாவில் அதிக அளவில் இதுவரை கடல் நீச்சல் போட்டி நடத்தப்படுவதில்லை. கடந்த ஆண்டு முதல் முறையாக கோவளம் மற்றும் கன்னியாகுமரியில் நடத்தப்பட்டது. அடுத்தடுத்ததாக புதுவையில் தலைமுறையாக இன்று நடத்தப்பட்டது. முதலில் கடல் நீச்சல் அடிக்க வேண்டும், அடுத்தடுத்து சைக்கிள் போட்டி, அடுத்ததாக ஓட்ட போட்டி என்று 3 வகையாக நடத்தப்பட்டது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். புதுவையில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் 13,74,000 ரூபாய் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரை தொடர்பு கொண்ட நபர் தன்னை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது, அதனால் ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என கூறினார். அதற்கு பயந்து அவர் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மேலும் தர்மாபுரியை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவரிடம் 74,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மடக்குள விநாயகர் திருக்கோவிலில் 22ஆம் ஆண்டு பாத யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த யாத்திரை அரியாங்குப்பம் மடக்குள விநாயகர் திருக்கோவிலில் முடிவடைந்தது. அங்கு பக்தர்களுக்கு பிரசாதங்கள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாரியம்மன் கோவில் தேவஸ்தான முன்னாள் அறங்காவல் வாரியம் சிவராமகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தனபால், கிருஷ்ணமூர்த்தி, ஆறுமுகம், தேவநாதன், காமராஜ் பாபு, சிவனேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய முத்துப்பல்லக்கு உற்சவத்தை முன்னிட்டு காக்கையன்தோப்பு பகுதியில் பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுவை வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் முத்துப்பல்லக்கு உற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர். இதில் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் பசியாறும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் துளசி குடும்பத்தார் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் 1000 நபர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை காக்கையன்தோப்பு பகுதியைச் சேர்ந்த துளசி குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியனின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாள் பவள விழாவாக கொண்டாடப்பட்டது. பாரதி வீதியில் உள்ள பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பேரவை தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பேரவை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் LIC சாம்ராஜ், துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி மற்றும் பொதுச் செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர், சிவகுமார், தரணி தேவி, சின்னசாமி, கோதண்டபாணி, காமாட்சி, பூக்கடை ராஜா, தாசில்தார் பிரபாகரன் மற்றும் சோமசுந்தரம், மசிலாமணி, கண்ணையன், தமிழரசி, தமிழ்ச்செல்வன், சித்தானந்தம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார். அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக 25வது வாரம் பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக 25வது வாரம் பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைவி ராஜாத்தி அம்மையார், துணைத் தலைவி கிருஷ்ணராக கவிதா, செயலாளராக அருணா, பொருளாளர் சத்ரபிரியா, ஒருங்கிணைப்பாளர் அபிராமி, துணை ஒருங்கிணைப்பாளர் சுகுந்தனரி, உறுப்பினர்களான கோவிந்தம்மா, லஞ்சலை, வசந்தி, கலைவாணி, ராஜேஸ்வரி, தேவிகா, விக்கி, சாந்தி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, PTS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 90 ரூபாய். புதுவையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர் தினம். 3 பேருக்கு இளம் சமூக மாற்ற தலைவர் விருது வழங்கினார் கலெக்டர். தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாண்டி மெரினாவில் கடல் நீச்சல் போட்டி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு.